மழைக்காலத்தில் தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கொசு தொல்லை பயங்கரமாக இருக்கும். கொசு நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. இதை மட்டும் நம்ம செஞ்சாவே போதும். ரொம்ப ஈஸியாக நாம் இதை செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் ஒரு கொசு, ஒரு பல்லி, இப்படி எந்த விதமான பூச்சி தொல்லையும் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி தான். சின்ன டஸ்ட்பின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த டஸ்ட்பினில் நம்ம நிறைய குப்பைகளை போட்டு வச்சுருப்போம். ஆனால் இந்த குப்பைகளை போட்டு வச்சுக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குப்பையில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அந்த டஸ்ட்பின்லேயும் ஒட்டி ஒட்டி இருக்கும். இந்த டஸ்ட்பினை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய கரப்பான் பூச்சிகள் இந்த டஸ்ட்பின்லேருந்தே உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒட்டக்கூடிய இந்த டபுள் செட் டேப்பை நமக்கு கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, அதில் சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டஸ்ட்பினோட ஓரத்தில் இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாம். 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி ஒட்டி வச்சா போதும். இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தான். நமக்கு வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலோட மூடி தான். அந்த மூடியை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கக்கூடிய இந்த டஸ்ட்பினுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழைய பிளாஸ்டிக் பேக் ஒன்று எடுத்து இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த குப்பையாக இருந்தாலும் இதில் போட்டுக்கலாங்க. தண்ணி இருக்க குப்பையாக இருக்கட்டும் அல்லது ட்ரையாக இருக்கக்கூடிய குப்பையாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் தான். ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா வெங்காயம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். நான் எடுத்துக்கக்கூடியது கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதனால் ஒரு கால்வாசி வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நம்ம கை வச்சு எடுத்தாவே ஈஸியாக நமக்கு வந்துடும். உள்ளே இருக்கக்கூடிய இந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக எல்லாத்தையும் பிரித்து போட்டாச்சு. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட் தான். சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா, அதுதான் பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோடியம் பைகார்பனேட் 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். நான் இந்த மூடியில் 1 ஸ்பூனுக்கு சோடியம் பைகார்பனேட் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய சோடா உப்பு. இப்போ இந்த சோடா உப்பை நம்ம பிரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்துக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். இப்போது எல்லா சோடா உப்பையும் இதுக்கு மேலே நான் போட்டுட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை ஒன்றுனா எடுத்து இந்த பேக்கிங் சோடா மேலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா இந்த வெங்காயத்துக்கு மேலே ஒட்டி வந்துடும். அந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது சீக்கிரமாகவே இந்த மாதிரி ஒட்டிக்கும். இப்போது 3 வெங்காயத்தாலாக தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள். ஒவ்வொரு செட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஒரு செட்டு மட்டும் தனியாக எடுத்து ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி குத்தி அதில் எடுத்துக்க வேண்டியதான். பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அதை செய்கிறதால நமக்கு பெருசாக பலன் கிடைக்க போகுது. இப்போது ஒவ்வொரு செட்டாக இந்த மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கலாம். இந்த செட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டில் அதிகமாக பல்லி தொல்லை தரக்கூடிய இடங்களை நம்ம அதை செய்யலாம். முக்கியமாக கிச்சனில் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் அதிகமாக பல்லி உலாவிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜன்னல் பகுதியில் அதிகமாக பல்லிகள் இருக்கும். சப்போஸ் நம்ம நெட்டு போட்டே வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெட்டுக்கு பின்னாடி கூட அதிகமாக பல்லிகள் ஒளிஞ்சிட்ருக்கும். எப்படியாவது நெட்டை எடுத்து விட்டுட்டு சைடு வழியாக ஓரம் வழியாலாம் உள்ளே வந்துடும். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகமாக பல்லி வரக்கூடிய இடங்களில் இது இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோன்னா பல்லி வராமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சௌரிகள் எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த சௌரிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்டிருக்கோம். இந்த மாதிரி சௌரிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் இந்த மாதிரி ஃபயர் போட்டு இந்த நல்லா எரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே டைம் நம்ம தீக்குச்சி உரசி போட்டாவே மொத்தமாக நமக்கு எரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக தான் எரிய ஆரம்பிக்கும் முதல்ல, அதுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி எரிஞ்சு வந்துடும். இது நல்லா எரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா எரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ட்ரையாக வச்சுருந்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையாகவே வச்சுக்கோங்க. ஸோ தேவைக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். ஒரு 4-5 சொட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாது. 4-5 சொட்டுக்கு இந்த மாதிரி ஊற்றி நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலேயே நல்லா நசுக்கணும் அப்படின்னா நல்லா நசுங்கி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு மை மாதிரி இருக்கும். இதை குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு உள்ளங்கால் இல்லை உள்ளங்கையில் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இதை டையாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம டை அடிக்கல, நமக்கு முன்னாடி முடி எல்லாம் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நமக்கு முடி கருப்பாக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு வெள்ளை முடி இருக்கிறதே தெரியாது. இது துணியில் ஒட்டிக்குமோ இல்லை தலையில் ஒட்டிக்குமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கொசுக்களும் போகும். அதே மாதிரி
இது நாம் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இதுக்காக நம்ம முதல்ல எடுக்க போகிறது என்னென்னா, இந்த மாதிரி நல்ல காஞ்சு போன வேப்பிலை பாருங்கள். நான் பச்சை வேப்பிலை தான் எடுத்து நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு வச்சுருந்தேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இலை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் எடுத்து வைக்கும்போது நல்லா அமுத்தி நம்ம வச்சு கொடுக்கணும். ஏன்னா இது பவுடர் ஆகும்போது கொஞ்சமாக தான் வரும். அதனால் கொஞ்சம் நிறைய இலை வச்சு நம்ம அடித்து எடுத்தோன்னா தான் நல்லாவே பவுடராகி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் ஆகி கிடச்சிருக்குது. நல்ல மாவு மாதிரி பவுடர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. லைட்டாக இந்த மாதிரி நமக்கு பவுடர் ஆகி கிடைச்சாவே போதும். பாருங்கள், அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் வர வேஸ்ட், அதாவது பூண்டு உரிக்கிற தோல் இருக்கும் இல்லைங்களா, இந்த தோல் தான். இந்த தோல் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்திலேயே கிடைச்ச தோல் தான் இது எல்லாமே. இன்னும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய தோல் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவுமே நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பவுடராகி கிடைச்சாவே நமக்கு போதும். இப்போ நம்ம அடுத்ததாக எடுக்க வேண்டியது என்னென்னா கற்பூரம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க. உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக நாம் யூஸ் பண்ணுறது நறுமணத்துக்காக. நறுமணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா தசாங்கம். தசம் அப்படின்னா 10 வகையான மூலிகையால் செஞ்சுருக்கிறதால தான் இதுக்கு தசாங்கம் அப்படிங்கிற பெயர் இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் நாம் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இதை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுக்கணும். அதுக்காக இதை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு நல்ல பவுடராகி கிடைக்கும். உங்களுக்கு கோயிலேருந்து வர ஸ்மெல் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம். நார்மலாக இந்த மாதிரி வாசனை வந்து கோயில்கள்லேருந்து தான் வரும். அதனால் கோயிலேருந்து வர வாசனை பிடிக்காதவங்க தசாங்கத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா ஜவ்வாது. இதுவுமே வந்து கோயில்களில் வாசனைக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டே மூடி வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு வாசனை வந்து இதில் வரும். கடைசியாக நம்ம சேர்த்த பொருட்கள், அதாவது நறுமணத்துக்காக யூஸ் பண்ண பொருள் வந்து பிடிக்கலை அப்படின்னா விட்டுட்டு மற்ற ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நாம் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து கொசுவே வராது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டுற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஒரு உருண்டை மாதிரி நமக்கு உருண்டு வரணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணுங்க. எந்த ஷேப் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதுக்காக நான் எடுத்துக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப். உங்ககிட்ட என்ன பைப் இருக்குதோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக மூடி கூட எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். அதுக்கு அந்த ஷேப்புமே வந்து உங்களுக்கு ஒரு கோன் மாதிரி நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்தோம்னாவே இது வந்து ஒரு ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒரு கோன் மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷேப் இருந்தாவே நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். உங்ககிட்ட மூடிகள் இருந்ததுன்னா மூடி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேப்பிலை கூடவே நறுமணம் கலந்த ஒரு பொருள் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வீடே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாசனையோடு இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். ஒரு நாள் வெயிலில் காய வச்சாவே போதும், எல்லாமே நல்லா காஞ்சு கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் இதை போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக. எனக்கு வந்து இந்த அளவுக்கு பீசஸ் கிடச்சிருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். டெய்லி வந்து நாங்கள் இந்த மாதிரி அகல் விளக்கில் தான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அகல் விளக்குலேயே நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். மிச்சமாக இருக்கிறது, அதாவது கீழே உதிர்ந்து கிடக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து காய வச்சதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது மேலே ஒரு கற்பூரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாம் எதுக்கு இதுக்கு ஷேப் கொடுக்கணும், நம்ம அப்படியே வச்சு எரிய வைக்கலாமே அப்படின்னு
அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அப்படி நம்ம பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து எரிஞ்சு போயிடும். அதாவது 10 நிமிஷத்துலேயே மொத்தமே காலி ஆகிடும். நாம் கோன் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து நம்ம எரிய விடும்போது மேலிருந்து கீழே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது 10 நிமிஷம் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் வரைக்கும் இது எரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம இதை எடுத்து வச்சுட்டோம். இப்போ இது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது நம்ம ஒரு கிச்சன்லேயோ இல்லை நம்ம ஹால்லையோ எங்கேயாவது எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கொசுக்கள் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து வர புகை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மைல்டாக நமக்கு புகை வந்தாவே போதும். இது 1 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக தாங்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.